அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 6th ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஹிஸ்ட்ரி, வரலாறு என்றால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வரலாறு வந்துட்டு 4 வகைப்படும். ஒன்று ப்ரீ ஹிஸ்ட்ரி, வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஆன்சியன்ட் ஹிஸ்ட்ரி, பண்டைய கால வரலாறு. அடுத்து மிடிவல் ஹிஸ்ட்ரி, இடைக்கால வரலாறு. அப்புறம் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அதாவது நவீன கால வரலாறு. மேக்ஸிமம் அந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி வரும்போது ஐஎன்எம், அதாவது இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு இதில் பார்த்தோம்னா, இதில் சின்ன சின்ன பாயிண்ட்ஸை நிறையா இருக்கும் இந்த புக்கில். அது நிறையானா கம்மியாக தான் இருக்கும். அது ஒரு பேசிக் மாதிரி டேட்டா மாதிரி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை மட்டும் பேசிக்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ காமன் எரா அப்படின்னு பொது ஆண்டு அப்படின்னு ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆண்டுக்கு முன்னாடி உள்ள காலத்தை வந்துட்டு, அதாவது இயேசு பிறப்புக்கு முன்னாடி உள்ள காலமும் இயேசு பிறப்புக்கு அடுத்து உள்ள காலமும் கணிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இது வந்துட்டு அந்த கிறிஸ்து பிறப்பிற்கு பின், கிறிஸ்து பிறப்பிற்கு முன் அப்படின்னு பிரிப்பாங்களே, அதை வந்துட்டு பொது ஆண்டுன்னு சொல்லிடுறாங்க. பொது ஆண்டுக்கு முன், பொது ஆண்டுக்கு பின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறாங்க. அதாவது பிஃபோர் கிரைஸ்ட், பிசி, இந்த 1000 பிசி 2000 பிசி அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்படின்னா என்னென்னா, இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள காலங்களை வந்துட்டு பிஃபோர் கிறிஸ்டுன்னு சொல்லுவோம். அதை வந்துட்டு பிஃபோர் காமன் எரான்னு சொல்லுவாங்க, அதாவது பொது ஆண்டுக்கு முன். அடுத்து இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் உள்ளதை ஆனோ டொமைன், ஏடின்னு அழைப்போம். அந்த ஏடியை வந்துட்டு காமன் எரா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரினா என்ன அப்படின்னா, ஹிஸ்ட்ரி இஸ் தி ஸ்டடி ஆஃப் த பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். அதாவது வரலாறை வந்துட்டு நம்ம காலவரிசைப்படி, கடந்த கால வரலாறு காலவரிசைப்படி நம்ம படிக்கிறது தான் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஹிஸ்ட்ரிங்கிற வார்த்தை க்ரீக் வேர்டு ஹிஸ்டோரியா அப்படிங்கிற வேர்ட்லேருந்து அந்த மேக் பண்ணியிருக்காங்க ஹிஸ்ட்ரிங்கிற வார்த்தையை. அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா, லேர்னிங் பை என்கொயரி, அதாவது விசாரிப்பதின் மூலம் கற்றல் அப்படிங்கிறதுன்னு அர்த்தம். மேக்ஸிமம் இந்த இங்கிலீஷ் வேர்டுங்கிறது வந்துட்டு ஒரு தனிச்சையான லாங்குவேஜ் கிடையாது. அது ஸ்பானிஷு, லத்தீனு, அப்புறம் இன்னும் கொஞ்சம், அதாவது அந்த க்ரீக்கு, ரோம், லத்தீன், இந்த மாதிரி வார்த்தைகள்லேருந்து அவங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணி மேக் பண்ணதான் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அதனால் இங்கிலீஷில் என்ன வேர்டு எடுத்தாலும் அது வந்துட்டு வேறு மொழியிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அந்த மொழி தான் வந்துட்டு இந்த க்ரீக்கு, லத்தீன், ரோம் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வர்றது. இப்போ க்ரீக் வேர்டில் ஹிஸ்டோரியானா லேர்னிங் பை என்கொயரின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இந்த பாடத்தோட மெயின் பர்பஸ் என்னென்னா, அதாவது எப்படி வந்துட்டு அந்த காலத்தில் எழுத்து முறைகள் உருவாகியிருக்கலாம், எப்படி அந்த காலத்தில் வந்துட்டு பெயிண்டிங்ஸ் வந்துட்டு மேக் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது தான் போட்டிருப்பாங்க. அந்த காலத்தில் வந்துட்டு சம் would have stayed back without joining the hunting team. அதாவது சில பேர் வேட்டைக்கு போகாமல் ஒரு குகைக்குள்ளேயே தங்கினவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பொழுது போகாது, சும்மாவே இருந்தால் நம்மளே வந்துட்டு ஏதாவது பெஞ்சில் உட்காந்துருக்கும்போது பெஞ்சில் நம்ம பேர் எழுதுறது, இல்லை கையில் ஏதாவது கிடச்சா அதை சீவிக்கிட்டே இருக்கிறது, அதாவது பென்சில் சீவுறது, இல்லைன்னா நகத்தை கடிக்கிறது, ஏதாவது அது நம்ம கை சும்மாவே இருக்காது. அதே போல் அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கும் சும்மாவே இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பெயிண்டிங்ஸ் மாதிரி வரைவோம். அதாவது வேட்டைக்கு போகிறவங்க ஒரு ஆளோட சிம்பிள் அப்படிங்கிறது மாதிரி போட்டு அவங்களோட பொழுதுபோக்காக அதை வரைஞ்சிருக்காங்க. அதுதான் இப்போதைக்கு பெயிண்டிங்ஸாக மாறி இருக்குது. இப்போ இதில் நியூமிஸ்மேட்டிக்ஸ், அதாவது நாணயவியல் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் த காயின்ஸ். அதாவது காயின்ஸ், நாணயங்களை பற்றி படிக்கிறதுக்கு பேர் நாணயவியல். அதுக்கு இங்கிலீஷில் நியூமிஸ்மேட்டிக்ஸ்னு பேர். அடுத்து எபிகிராஃபி, ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது நம்ம கல்வெட்டை பற்றி படிக்கிறதுக்கு பேர் கல்வெட்டியல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா சோர்ஸஸ், ஹிஸ்ட்ரி வந்துட்டு ஹிஸ்ட்ரியோட சோர்ஸை 2 வகையாக பிரிக்கலாம். அதாவது முதல் நிலை சான்று, 2ஆம் நிலை சான்று. முதல் நிலை சான்றில் எப்போவுமே என்ன வரும்னா ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ், அதாவது ஒரு பொருளை அவங்க யூஸ் பண்ண பொருள் அதை தோண்டி நம்ம எடுக்கிறோம் தெரியுமா, அதுதான் வந்துட்டு முதல் நிலை சான்று. 2ஆம் நிலை சான்றுங்கிறது என்னன்னா, அவங்கள பற்றி ஒரு புக் எழுதியிருக்காங்க, அதாவது ஒரு புக்கில் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னா அது 2ஆம் நிலை சான்று. இந்த தான் அவங்க யூஸ் பண்ணாங்க, இந்த பொருள் தான் இது பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது வந்துட்டு முதல்நிலை சான்று. இப்போ அதே போல் இதில் முதல்நிலை சான்றில் ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ் பார்த்தோம்னா பானை, பொம்மை, டூல்ஸு, அவங்க பயன்படுத்தின நகைகள், நினைவு சின்னங்கள்னு பார்த்தோம்னா மாளிகைகள், கோயில்,
அந்த மாதிரி இருக்கும். அடுத்து அவங்க அவங்களோட இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது கல்வெட்டுப்படி சான்றுபடி பார்த்தோம்னா வந்துட்டு மெட்டல் பில்லர், காப்பர் பிளேட்டு, செப்பு பட்டயம், கோயிலில் செவுத்தில் எழுதி வச்சுருக்கிறது, இதெல்லாம் வச்சு அவங்க இது பண்ணுவாங்க. அடுத்து காயின்ஸு. இப்போ லிட்ரரி சோர்ஸஸ்ன்னு பார்த்தோம்னா, அதாவது இரண்டாம் நிலை சான்றுகள்னு பார்த்தோம்னா போயம்ஸ், எபிக்ஸ் அப்படின்னு, அதாவது காப்பியம், காவியம், இதெல்லாம் இரண்டாம் நிலை சான்றுகள். அதில் ராமாயணம், மகாபாரதம் அது வந்துட்டு காவியம். இப்போ டிவோஷனல், அதாவது பக்தி இலக்கியம்னு பார்த்தோம்னா தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம், இதெல்லாம் வந்துட்டு இரண்டாம் நிலை சான்றுகள். அடுத்து இந்த பாக்ஸில் கேஸ் ஸ்டடியில் வந்துட்டு பார்த்தோம்னா, அதாவது அசோகரை பற்றி சொல்லியிருக்காங்க. அசோகர் வந்துட்டு ஒரு பெரிய ரூலர். அவரை வந்துட்டு புத்திசம் பரவனது, அதாவது ஆசியா முழுக்க புத்திசம் பரவனது காரணம் இவர் தான். இவர் வந்துட்டு கலிங்க போருக்கு அப்புறம் வந்துட்டு 1,00,000 பேர் இறந்ததை பார்த்தா அவர் மனசை விட்டுருவார், இனிமேல் நம்ம போர் பண்ணக்கூடாது அப்படின்னு விட்டுருவார். அதுக்கப்புறம் அவர் தர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுப்பார். நம்ம வந்துட்டு ஒரு தர்மம் பண்ணுவோம், அதாவது நேர்மையான இருப்போம், யார் எந்த உயிருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவர் வந்துட்டு ஒரு ஒரு புத்த மதத்தை தழுவிட்டு அவர் புத்த மதத்தை பரப்புகிற வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பார். அவரோட அசோக சக்கரத்தில் இருக்கிற 24 ஆரங்களை தான் நம்ம இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாகில் வச்சுருக்கோம். அது அவரோட சாரநாத் பில்லர்லேருந்து எடுத்திருக்கோம். அந்த இமேஜ் பார்த்திங்கன்னா தெரியும். அதில் சாரநாத் பில்லர் போட்டு அந்த சிம்பலை தான் அப்படியே இந்தியன் எம்பளமாக நம்ம வச்சுருக்கோம். அடுத்து இங்கே பார்த்தோம்னா, அதாவது 19ஆவது நூற்றாண்டு வரைக்கும் மேக்ஸிமம் அது வரைக்குமே யாருக்கும் முந்தைய ஹிஸ்ட்ரியை பற்றி அவ்வளோவா ஐடியா இருக்காது. ஏன்னா 19ஆம் நூற்றாண்டில் தான் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்க வந்துட்டு பழைய விஷயங்களை பற்றி தோண்டி எடுத்து அதில் உள்ள வரலாற்று பெருமைகள், அப்புறம் முக்கியமான இம்பார்ட்டண்டான நியூஸ் எல்லாமே அவங்க அதை கொடுக்குறோங்கிற முயற்சியில் இறங்கினாங்க. அதனால் 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் யாருமே இதுக்கு முன்னாடி நம்மளை ரூல் பண்ண அரசு யார், நம்ம அதாவது அப்பா இவங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்னா நமக்கு தெரியும், தாத்தா அப்பா இப்படி சொன்னவங்க மட்டும்தான் தெரியும். மற்றபடி இந்த விஷயம் நடந்துறது உண்மை அப்படிங்கிறத வந்துட்டு அதாவது அந்தளவுக்கு யாருக்குமே தெரியாது. இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாங்க. இப்போ அதே போல் அசோகரை பற்றி யாருக்கும் வந்துட்டு தெரியாமல் இருந்திருக்கும். அப்போ வந்துட்டு ஒரு 3 பேர் மெட்டீரியல்ஸ் தருவோம், அதாவது 3 பேர் வந்துட்டு அவரோட பெருமையை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதான் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், ஜேம்ஸ் பிரின்சப், வில்லியம் ஜோன்ஸ், இவங்க 3 பேரையும் பார்த்து வச்சுக்கோங்க. இவங்க 3 பேரும் வந்துட்டு அதாவது அசோகரோட எப்படி ஆட்சி பண்ணார், அவரோட வந்துட்டு லெகசியை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து சார்லஸ் ஆலன் அப்படிங்கிறவர் வந்துட்டு அசோகரோட மொத்த விஷயம், அதாவது அவரோட வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தொகுப்பாக ஒரு புக் எழுதுகிறாரு. அதுக்கு த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்னு டைட்டில் கொடுக்குறாரு. அதாவது இந்தியாவின் துளைந்த பேரரசை தேடுகிறேன், அந்த மாதிரி அதுக்கு அர்த்தம். இப்போ அசோகரை பற்றி பார்க்கணும்னா அவர் என்ன புத்த மதத்தை ஆதரித்து அவர் வந்துட்டு அவரோட பசங்களை வந்துட்டு இலங்கைக்கு அனுப்பி வைப்பார் புத்த மதத்தை பரப்புறதுக்கு. இப்போ அவர் தான் ஃபஸ்ட்டு ரோடு போட்டார், அதாவது ரோடு போடுற கான்செப்டு கொண்டு வந்தவரும் அவர் தான். அதுக்கப்புறம் அவர் தான் மொத அனிமலுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டினார். அதாவது அசோகரோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் போரை நிப்பாட்டினதுக்கப்புறம் அவரோட அந்த எக்கனாமிக்கை எப்படி பாதுகாத்தார் அப்படிங்கிறது தான் அது ரொம்ப பெரிய விஷயம். அவர் என்ன பண்ணார்னா, போரை நிப்பாட்டிட்டாங்க. அப்போ அங்கே படை வீரர்கள் எல்லாருமே வேலை இல்லாமல் போயிருப்பாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, சும்மா வந்துட்டு சாலையை போடுங்க, அந்த மரம் வைங்க அப்படின்னு அவரே வந்துட்டு, யாரும் சும்மா இருந்தால் எங்கே அவங்க தப்பான வழிக்கு போயிடுவாங்களோ, மறுபடியும் வெட்டு குத்து அந்த மாதிரி போயிடுவாங்க, ஒரு கெட்ட வழிக்கு போயிடக்கூடாது, அவங்க சம்பளம் இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி சும்மா ஒரு வேலை கொடுக்குறாரு. இந்த வந்துட்டு சாலையோரம் மரங்கள் வைங்க, இந்த சாலையை போடுங்க, ஹாஸ்பிட்டல் கட்டுங்க, அதாவது அவரோட எல்லா விஷயத்துக்கும் அவரோட படை வீரர்களும் பயன்படுத்தினார். அதனால தான் அவர் போரை நிப்பாட்டினதுக்கப்புறமும் அவரோட ஆட்சி பகுதி முடிகிற வரைக்கும் சண்டைகள் இல்லாமல் இருந்துச்சு. அசோகர் வந்துட்டு போர் பண்ணாமல் அது வரைக்குமே அவரால் வந்துட்டு அந்த மக்களை வந்துட்டு காப்பாற்ற முடிஞ்சிச்சு, கரெக்டான வழியில் கொண்டு போய். அது அசோகரோட ஒரு லெகசி. இப்போ அடுத்து பார்த்தோம்னா, அசோகரை பற்றி அவர் கலிங்க வாருக்கு அப்புறம்
போரை விட்டுட்டார், அதில் வந்து புத்த மதத்தை தழுவினார் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற விஷயம். அடுத்து இந்த மேப்பில் உள்ள இதை பார்த்துக்கோங்க. இந்த தமிழ்நாட்டில் ஆர்கியாலஜிக்கல் இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா மேக்ஸிமம் இந்த கீழடி அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதே மாதிரி இப்போ இதில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இப்போ ஒரு ஊரை கொடுத்துட்டா அது எந்த மாவட்டத்தில் இருக்குது, இல்லை அந்த ஊரில் கிடைச்ச பொருட்கள் என்ன, இதில் வந்துட்டு ஆடு ஒன்று எடுங்க, இதில் அதாவது இந்த ஊரில் கிடைக்காத பொருள் எது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு கொடுக்குறாங்க. அப்போ அது வந்துட்டு எந்த காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிற படிக்கிற கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஒரு ஊர் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஆதிச்சநல்லூர், அது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அது அயனேஜ்னால் இரும்பு காலத்தை சார்ந்த ஊர். அப்போ அங்கே கண்டுபிடிச்ச கருவிகள் வந்து இரும்பு காலத்தை சேர்ந்தது. கருவிகளோ பொருட்களோ ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாளிகள் கிடச்சிருக்கு. அடுத்து அதிரம்பாக்கம் சென்னைக்கு பக்கத்தில் உள்ளது. அதிரம்பாக்கம் வந்துட்டு ஒரு பேலியோலித்திக், அதாவது பழைய கற்காலம். அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அப்போ அதிரம்பாக்கத்தில் மக்கள் பயன்படுத்தின பொருட்கள் இருக்குது. அடுத்து பையம்பள்ளி திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. அது நியோலித்திக், புதிய கற்காலம். அவ்வளோதான். இதை தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்துக்கோங்க, மீதி எதுவும் இது வேணாம். ஏன்னா இது தமிழ்நாட்டு சொசைட்டிக்கு, டிஎன் சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம். அது ப்ரீ ஹிஸ்ட்ரின்னா என்னென்னா, அதாவது ஒரு இன மக்கள் எழுத்து முறையை கண்டுபிடிச்சிருப்பாங்களா, அதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்களை வரலாற்றுக்கு முந்தைய காலம் ப்ரீ ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். இப்போ ஹியூமன்ஸோட ஃபஸ்ட்டு லாங்குவேஜை ரைட்டிங் சிஸ்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட வாழ்க்கை அவங்க எப்படி இருந்தாங்க, மேக்ஸிமம் அவங்க வந்துட்டு நாடோடிகளாக இல்லை வேட்டையாடுறவங்களாக தான் இருந்திருப்பாங்க. ரைட்டிங் அது வந்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு கொஞ்சம் நாலேஜ் ஆகி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அதுக்கப்புறம் வர்றது தான் ஆன்சியன்ட் ஹிஸ்ட்ரி. இது வந்துட்டு இப்போ ப்ரீ ஹிஸ்ட்ரிங்கிறது வந்துட்டு அவங்க ரைட்டிங் சிஸ்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, அவங்க எழுத்து முறையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இடைப்பட்ட காலப்பகுதி. அடுத்து புரோட்டோ ஹிஸ்ட்ரி, அதாவது இது ஆதி வரலாறுன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா ரைட்டிங் சிஸ்டம் கிடச்சிருக்கும், பட் அது புரியாது. ஒரு மொழி கிடச்சிருக்குன்னா அது அவங்க உதாரணத்துக்கு சிந்து சமவெளி நாகரிக மக்களோட ரைட்டிங் சிஸ்டம் நமக்கு கிடச்சிருக்கு, ஆனால் அவங்க என்ன மொழி பேசுனாங்கன்னு நமக்கு தெரியலை. அதாவது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இப்போ இந்த பாடத்தை நம்ம படிச்சுட்டு எப்போவுமே புக் பேக்கை கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எந்தளவுக்கு படிச்சிருக்கோங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் வாஸ் த ஸ்டெப் டேக்கன் பை தி ஏர்லியர் மேன், அதாவது ஆரம்பத்தில் மனுஷங்க வந்துட்டு என்ன ஃபுட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன முறையை கையாண்டாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஹண்டிங். அடுத்து ப்ரீஹிஸ்டாரிக் மேன் வெண்ட் அலாங் வித் டாக் ஃபார் ஹண்டிங். அப்புறம் வந்துட்டு அவங்க முக்கியமாக முதல் பழக்கப்படுத்தின விலங்கு எதுனா நாய் வந்துட்டு அவங்க முதல்ல அவங்க வந்துட்டு எதுக்காகனா, அவங்க குகையில் தனியாக இருக்கிறப்ப வேறு மிருகம் ஏதாவது வந்து அது அலாட் பண்ணுறதுக்கு, இல்லை வந்துட்டு வேட்டைக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போயும் பன்னி வேட்டைக்கு நாயை கூப்பிட்டு போவாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்துட்டு யாராச்சும் இப்போ கார்டிங் பர்பஸுக்கு வளர்ப்பாங்களா நாய், அதுக்காண்டி அதை அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாயை வந்துட்டு நம்ம அதுக்கு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்துட்டு ப்ரீஹிஸ்டாரிக் மேன், அதாவது ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ப்ரீஹிஸ்டாரிக் மேன் வெண்ட் அலாங் வித் டாக் ஃபார் ஹண்டிங், அதாவது ஹண்டிங்காக நாயை கூட்டிகிட்டு போயிருந்தான் ப்ரீஹிஸ்டாரிக் மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ரீசன் வந்துட்டு ஏன்னா அதுக்கு வந்துட்டு ஸ்னஃபிங் பவர் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். அடுத்து செகண்ட் வந்துட்டு த ஆப்ஜெக்ட் யூஸ்டு பை த எலிமெண்ட், அதாவது ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் வந்துட்டு யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே வச்சுருப்பாங்கன்னு கேட்குறாங்க. நமக்கே தெரியும், மியூசியத்தில் தான் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும். அடுத்து இதில் ராங் பேரை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓல்டு ஸ்டோனேஜில் ஸ்டோன் டூல் யூஸ் பண்ணாங்க, கரெக்டு. ராக் பெயிண்டிங்ஸ் வந்துட்டு எங்கே வரைஞ்சிருக்காங்கன்னா வால்ஸ் ஆஃப் த கேவ்ஸ், அதாவது குகையோட செவத்தில் தான் ராக் பெயிண்டிங்ஸ் வரைஞ்சிருப்பாங்க, அதுவும் கரெக்டு.
அடுத்து காப்பர் பிளேட்ஸ் எ சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி, வரலாற்றின் ஒரு சான்று காப்பர் பிளேட்ஸ், அதுவும் கரெக்டு. கேட்ஸ் ஃபஸ்ட்டு டொமஸ்டிகேட்டட், ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், டாக்ஸு தான் முதலில் பழக்கப்படுத்தின விலங்குன்னு பார்த்துருக்கோம். அப்போ இதுதான் ராங் பேர். அடுத்து பெயிண்டிங்ஸ் வேர் ட்ரான், இது வந்து ஃபைண்ட் ஆட் ஒன், அதாவது பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. பெயிண்டிங்ஸ் வந்துட்டு ராக்ஸ் அதாவது பாறைகளையும் குகைகளையும் பெயிண்டிங்ஸ் வரைஞ்சாங்க, அது கரெக்டு. தேவேர் பெயிண்டிங்ஸ் டிபிசிட்டிங் ஹண்டிங் சீன், அதை வந்து ஹண்டிங் சீனை வந்து பிரதிபலிக்குது, அவங்க வேட்டையாடுறது எப்படியோ அந்த முறையை வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அதுவும் கரெக்டு. இட் வாஸ் ட்ரான் டு ஷோ இஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அபவுட் ஹண்டிங், இதை வரைஞ்சதுக்கான நோக்கம் வந்துட்டு என்னென்னா ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு எப்படி நான் வேட்டையாடணுன்னு காட்டுறது அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறானது. அடுத்து வந்துட்டு த பெயிண்டிங்ஸ் வேர் பெயிண்டட் பை யூஸிங் மெனி கலர்ஸ், பல்வேறு சாயங்களை யூஸ் பண்ணி அவங்க கலர் கொடுத்தாங்க, அது ரைட்டு. அப்போ இதில் வந்துட்டு ஆடு ஒன்று பார்த்தோம்னா சி தான். அடுத்து ஓல்டு ஸ்டோனேஜ் மேன் லிவ்டு, அதாவது பழங்கால மனிதன் எங்கே தங்கினான்னு கேட்டால் குகையில் தான் தங்கினார். த டேஷ் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாற்றின் தந்தை யாருன்னு கேட்டிருக்காங்க. வரலாற்றின் தந்தை வந்துட்டு ஹெரோடோட்டஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க, ஹெரோடோட்டஸ் தான் வரலாற்றின் தந்தை. அடுத்து டேஷ் வாஸ் த ஃபஸ்ட் அனிமல் டேம்டு பை ஓல்டு ஸ்டோனேஜ் மேன், இப்போ தான் பார்த்தோம் டாக். அடுத்து இன்ஸ்கிரிப்ஷன் ஆர் டேஷ் சோர்சஸ், அதாவது என்னது கல்வெட்டுலாம் எதன் ஆதாரம், தொல்லியலோட ஆதாரம், அப்போ ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். அடுத்து அசோக சக்கரத்தில் எத்தனை ஸ்போக்ஸ் எத்தனை ஆரங்கள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 24 ஆரங்கள் இருக்குது. அடுத்து ஸ்டோன் ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. ஸ்டோன் டூல்ஸ் பிலாங்கிங் டு அன் ஓல்டு ஸ்டோன் ஏஜ் ஹவ் பீன் எஸ்கவேட்டட் அட் அதிரம்பாக்கம் சென்னை, ஏற்கனவே பார்த்தோம். அதிரம்பாக்கம் எங்கே இருக்குதுன்னு சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்போ அது ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. த மெட்டீரியல்ஸ் யூஸ்டு பை ஆன்சியன்ட் பீப்புள் ஆர் ப்ரிசர்வ்ட் இன் த மியூசியம், ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டால் மியூசியத்தில் பழங்கால மனிதர்களோட அந்த தொல்லியல் பொருள்லாம் சேமித்து வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் ட்ரூ தான். அசோகர் பீரியடில் தேர்டு கொஸ்டின் பாருங்கள். அசோகர் பீரியடில் புத்திசம் நாடு முழுக்கும் பரவச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க, அதுவும் ட்ரூ தான். அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் பாருங்கள். ராக் பெயிண்டிங்ஸ் அது எதுக்குன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் ஸ்டைல், அவங்களோட வாழ்க்கை முறையை ராக் பெயிண்டிங்ஸ் வச்சு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அடுத்து ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா காப்பர் பிளேட்ஸ், ஏன்னா காப்பர் பிளேட்ஸில் வந்துட்டு செம்பு பட்டயத்தில் என்ன எழுதியிருப்பாங்க, அந்த சம்மந்தப்பட்டது ஒரு விஷயம் வந்துட்டு இதை இவங்களுக்கு எழுதி கொடுக்குறேன், இல்லை இது சம்மந்தமாக வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு பிளேட்டில் எழுதியிருப்பாங்க, அது காப்பர் பிளேட்ஸ். ரெண்டாவது அசோகா த மோஸ்ட் ஃபேமஸ் கிங். அடுத்து ரிலீஜியஸ் லிட்ரேச்சர், மத இலக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது தேவாரம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை படிச்சுட்டு இந்த புக்கில் உள்ளதை அப்படியே லைட்டாக படிச்சுட்டு இதில் வர கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா